இப்லீஸின் சூளுரை. தன்னுடைய சிறப்பையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் இழந்த நிலையில் பூமி மீது வீசி எறியப்பட்ட இப்லீஸ் தன்னுடைய பூமி வாழ்வை ஆரம்பிக்கும் முன் அல்லாஹ்விடம், என் இறைவனே, இறந்தோர் எழுப்பப்படும் நாள், இறுதி நாள் வரும் வரையில் நீ எனக்கு அவகாசமளி என்று கேட்டான். அதாவது, உலக இறுதி வரை என் உயிரை பறிக்காமல் வாழ அனுமதி கொடு என்று கேட்டான். அல்லாஹ்வும் அவனுக்கு முதல் எக்காலம் ஊதப்படும் வரை வாழ அனுமதி அளித்தான். இவ்வாறு வயதை நீட்டித்துக் கொள்ள அவனுக்கு அனுமதி கிடைத்ததும் அடுத்து அவன், எனக்கு இந்த ஆதமின் காரணமாகத்தானே இவ்வளவு பெரிய இழிவு ஏற்பட்டது. எனவே அந்த ஆதமின் மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுத்தே தீருவேன் என்று சூளுரைத்தான். அதற்கு அல்லாஹ், நீ உன் சேஷ்டைகள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள், என்னுடைய அடியார்கள் மட்டும் உன் வலையில் சிக்கவே மாட்டார்கள் என்று பதில் கூறினான். ஹஜ்ரத் ஆதமுக்கு கிடைத்த அமோக வரவேற்பு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்துச் செல்ல ஆயிரக்கணக்கான வானவர்கள் அணிவகுத்து நின்றனர். 70 வகையான உடைகளைக் கொண்டு அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். நவரத்தின கற்களால் தயாரிக்கப்பட்டிருந்த கிரீடம் அவர்களின் சிரசை அழகுபடுத்திக் கொண்டிருந்தது. அவர்கள் சுவர்க்கத்து ஆசனத்தின் மீது அமர்த்தப்படும் பொழுது வலப்புறம் 70 இலட்சம் வானவர்களும் இடப்புறம் 70 இலட்சம் வானவர்களும் நின்று சுபசோபனம் கூறி வாழ்த்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழையும் பொழுது அதன் எல்லா கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. எல்லா நதிகளிலும் பால், தேன், மது பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருந்தன. எங்கும் வாழ்த்தொலிகள் முழங்கிக் கொண்டிருந்தன. சுவர்க்கத்தில் அல்லாஹ் விதித்த நிபந்தனை. இவ்வளவு கோலாகலமான சிறப்பும் வாழ்வும் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த பின் அவர்களிடம், ஓ ஆதமே, உம்மை நான் எனது சக்தி மிகுந்த கரங்களைக் கொண்டு உருவாக்கினேன். பரிசுத்தமான எனது ஆத்மாவை உமது உடலுக்குள் செலுத்தினேன். இப்பொழுது நீர் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டீர். இச்சமயம் ஒரு விஷயத்தில் நீர் எனக்கு வாக்குறுதி அளிப்பது உம்மீது கடமையாகிவிட்டது என்று கூறினான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நீ உத்தரவிடுவாயாக. அதன்படி நடப்பதிலும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலும் நான் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வேன் என்றார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் ஸ்காதீர், அதோ அந்த மரத்தினருகில் நெருங்காதீர் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு வாக்குறுதி செய்யும் பொழுது வானவர்களும் அங்கிருந்தனர். அல்லாஹ்வின் உத்தரவுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், கண்டிப்பாக வாக்குறுதியை காப்பாற்றுவேன் என்று வானவர்களிடமும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி கூறினார்கள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த நொடி சோதனை தொடங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.